ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹாப்பி வைப்ஸ் வித் சபீனா. இன்னைக்கு ஒரு ஹாப்பியான வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். வீடியோ எடிட் பண்ணும்போதே அவ்வளோ ஹாப்பி. இங்கே யூஏஇல ஸ்கூல்ஸ் எல்லாம் சம்மர் வெக்கேஷனுக்கு 2 months லீவ் விட்டுட்டாங்க. டீச்சர்ஸ் எங்களுக்குமே 2 months லீவு தான். இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், இங்க நாங்க 11 months ஒர்க் பண்றதே இந்த மாதிரி 1 month வெக்கேஷனுக்காக தான். எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி டிக்கெட் முன்னாடியே புக் பண்ணி 2 months வெயிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி ஊருக்கு போறது. இதுக்கு முன்னாடிலாம் 1 week பிஃபோரோ 3 days பிஃபோரோ டிக்கெட் புக் பண்ணி ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அந்த 1 week எப்படா போகும் இருக்கும். இப்ப நமக்கு 2 months இருக்கு. 2 months எப்படா போகும், ஊர்ல போவோம், எல்லாரும் எப்படா பாப்போங்கிற எக்ஸைட்மெண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. நாங்க இந்த டைம் ஒரு 40 days ஊர்ல இருக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி டிக்கெட் போட்டிருக்கோம். கண்டிப்பா இந்த 40 days பாருங்க டக்குன்னு ஓடிடும். சும்மாவே நமக்கு டைம் போறதே தெரியாது. இதுல இந்த டைம் என்னோட பிரதர் வெட்டிங் வேற இருக்கு. அவ்வளோ ஸ்பீடா போக போகுது. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அன்னைக்கு நாங்க அஜ்மான் டு துபாய் RTA பஸ்ல தான் டிராவல் பண்ணி துபாய் போயிருந்தோம். துபாய் பஸ் ஸ்டேஷன்ல இருந்து மெட்ரோ பிடிச்சுதான் எங்களோட டெஸ்டினேஷனுக்கு கிளம்புறோம். இங்க ஸ்கூல்ஸ்லாம் க்ளோஸ் ஆகி ஒரு 1 week டைம் இருந்தது ஊருக்கு கிளம்புறதுக்கு. ஸோ அந்த 1 weekல கொஞ்சம் கொஞ்சமா எங்களோட பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வீக் நான் ரொம்ப ஆக்டிவா இருந்தேன். கண்டிப்பா தெரியும், ஊருக்கு போகும்போது இருக்கிற ஆக்டிவ் ஊர்ல இருந்து வந்து அந்த 1 week டைம் இருக்கு ஸ்கூல் ஓபன் பண்றதுக்கு. கண்டிப்பா ரொம்ப லேசியா இருப்பேன்னு. இயர்லி ஒன்ஸ் ஊருக்கு போறோம். நம்ம ஊருக்கு போகும்போது நமக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு நமக்காக ஸ்பெஷலா சமைச்சு தருவாங்க. அம்மாவும் சரி மாமியாரும் சரி, பொண்ணை பாக்குறது சமைக்கிறது எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. எப்படியோ நமக்கு ஃபுல் ரெஸ்டா தான் இருக்கும். இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, ஊர்ல நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப யூஏஇ வந்து பேக் டு ரொட்டீன் வர்றது ரொம்ப கஷ்டம் தான். நானும் பொண்ணும் அன்னைக்கு மெட்ரோ ஏறி எங்களோட டெஸ்டினேஷன் ரீச் ஆயிட்டோம். நோட் கார்டு வச்சு செக் அவுட் பண்ணிட்டு வெளியில வந்தாச்சு. அங்க இருந்து டைரக்டா எங்களோட பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஊருக்கு கிளம்புறோம். கண்டிப்பா நம்மளோட ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு போறதுல இருக்க சந்தோஷம் வேற எதுலையுமே இல்லை. வாங்கிட்டு போற நமக்கும் ஹாப்பியா இருக்கும், அந்த கிஃப்ட்ஸை பார்த்து அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இதுதான் எங்களோட கல்ஃப் லைஃப். இவ்வளவு தூரத்துல வந்து இருக்கோம். ஃபேமிலில இருந்து கொடுத்து விடுற அந்த பார்சலுக்கும் நாங்க இங்க இருந்து கொண்டு போற அந்த பார்சலுக்கும் ஈடு எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். அதுல நிறைய இமோஷன்ஸ் இருக்கு. நீங்களும் என்ன மாதிரி தான் ஃபீல் பண்றீங்கன்னா மறக்காம என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. ஷாப்பிங் வந்தா சின்ராஸை கையிலே பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி என்ன வாங்க வந்தோங்கிறதையே மறந்துட்டு ஏதேதோ பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே எங்களுக்கு தேவையானதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அபாயா பர்ச்சேஸ் பண்ணலான்னு ஷார்ஜால இருக்க ரோலா கிளம்பிட்டோம். நான் போயிருந்த ஷாப்ல அபாயா எல்லாமே 60 dirhamsல இருந்தே ஸ்டார்ட் ஆச்சு. எல்லா அபாயாவுமே சூப்பரா இருந்தது. நியூ டிசைன்ஸா இருந்தது. குவாலிட்டியில நோ காம்ப்ரமைஸ், சூப்பரா இருந்தது. நம்மளை கன்ஃபியூஸ் பண்ற அளவுக்கு அவ்வளோ டிசைன்ஸ் அண்ட் மாடல்ஸ் இருந்தது. எதை எடுக்கன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆனேன்னு தான் சொல்லணும். முக்கியமான விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது என்னன்னா, நம்ம கேட்கிற டிசைன், நம்ம கேட்கிற மாடல்ல இதை பாருங்க அதை பாருங்கன்னு நமக்கு அவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ் பண்றதுதான். பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இனிமே தான் ரியல் வெக்கேஷன் ப்ரிப்பரேஷனே ஸ்டார்ட் ஆகுது. லாண்ட்ரி போட்டிருந்த ட்ரெஸ்லாம் வந்துருச்சு. அதையும் ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா வெக்கேஷன் முடிஞ்சு வரும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். வீடு ஃபுல்லா கிளீன் பண்றது, ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்ணி வைக்கிறது, கிச்சன் கிளீன் பண்றது, இந்த காக்ரோச்ல இருந்து எஸ்கேப் ஆகணும்னா கண்டிப்பா எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சாதான் ஓரளவு நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். இவ்வளோ வேலை பார்க்கும்போது எனக்கு என்னமா தோணுச்சு, பேசாம வெக்கேஷன்லாம் போகாம வீட்டுக்குள்ளே இருந்து சம்மரை முடிச்சிடலாங்கிற மாதிரி தான் தோணுச்சு. இங்க இருந்து பேக் பண்ணி ஃபுல்லா நீட் பண்ணிட்டு போகணும். ஊர்ல போய் ஜாலியா இருந்துட்டு பேக் டு ரொட்டீன் வர கஷ்டமா இருக்கும். என்ன பண்ண வந்தாலும் நம்ம தான் ஒர்க் பண்ணி ஆகணும். யூஏ ரிட்டர்ன் வந்து மறுபடியும் அங்க இருந்து கொண்டு வந்த திங்ஸ்லாம் இங்க ரீஅரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிரும் போல. ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வச்சுட்டு ஊருக்கு கொண்டு போறதுக்காக எங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சைட்ல பொண்ணுக்கு கொடுத்திருந்த வெக்கேஷன் அசைன்மெண்ட்டும் அவளை கொஞ்சம் கொஞ்சமா பண்ண வச்சுட்டு இருந்தேன். புக் ஷெல்ஃப்லாம் நீட் பண்ணி கரெக்டா அந்த புக்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோம்னா வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நமக்கு எந்த டென்ஷனும் இல்லாம கொஞ்சம் டென்ஷன் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்த முக்கியமான வேலை இந்த க்ரோசரி ஐட்டம்ஸ் தான். இருந்த பொருள்லாம் எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணி டேட் இருக்கா, எக்ஸ்பைரி ஆகிறதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டு நீட்டா ஆர்கனைஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த வேலையை கரெக்டா முடிச்சிட்டோம்னா ஊர்ல இருந்து வரும்போது என்னென்ன திங்ஸ்லாம் வேணுங்கிறத பார்த்து கரெக்டா வாங்கிட்டு வர்றதுக்கு ஈஸியா இருக்கும். கையோட ஃப்ரிட்ஜையும் கிளீன் பண்ணி வச்சுட்டேன். பழைய ட்ரெஸ், யூஸ் பண்ணாதது, கொஞ்சம் ஃபேட் ஆனது, இந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இது எல்லாமே நான் 1 weekல கொஞ்சம் கொஞ்சமா பார்த்த வேலை தான். எல்லாம் கிளீன் பண்ணி கார்பேஜ் ரூம்ல எல்லா டஸ்ட்டும் டிஸ்போஸ் பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஊருக்கு கிளம்பும் போது இவ்வளோ வேலை பார்க்கறேன்னா கண்டிப்பா ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் இவ்வளோ வேலை பார்ப்பேனான்னு கேட்டா கொஸ்டின் மார்க் தான். எடுத்து வச்சிருந்த எங்களோட ட்ரெஸ் எல்லாம் கொண்டு போய் பாக்ஸ்லயும் போட்டு வந்தாச்சு. அப்படியே கிளம்புறோம். முந்தின நாள் நைட்டு இந்த தக்காளி தொக்கு பண்ணிட்டு இருக்கேன். அதை வச்சு மறுநாளும் ஓட்டிட்டு அப்படியே கிளம்புறதுதான் என்னோட பிளானா இருந்தது. போறப்ப சமைச்சிட்டு வச்சுட்டு இருக்காம வீடு ஃபுல்லா மறுபடி கிளீன் பண்ற மாதிரி ஆயிடும். இருந்த வெங்காயம் தக்காளி போட்டு அந்த தக்காளி தொக்கு பண்ணினேன். செம்ம டேஸ்டா இருந்தது. மறுநாளும் வச்சு சாப்பிட சூப்பரா இருந்தது. ஃபைனலா பண்ண ஒரு முக்கியமான வேலை இந்த காக்ரோச்சுக்கு மருந்து வைக்கிறது. காக்ரோச்சுக்கு மருந்தும் வச்சு ஃபுல் வீடும் நீட் பண்ணி நாங்களும் வெக்கேஷனுக்கு கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.